இன்னும் நீண்ட நாட்கள் இல்லை, நீண்ட காலம் இல்லை. விரைவில் இந்த நாடே இடது பக்கம் திரும்பும் என்பதற்கு நீங்கள் உயர்த்தியிருக்கிற செங்கொடி தேர்தல் காலம் முடிந்த பிறகு இந்த நாட்டை, இந்தியாவை சக்திகளிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மண்ணின் தந்தை பெரியார், சிங்காரவேலர், அயோத்திதாசர், காமராஜர், இன்னும் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, இன்னும் மகத்தான மனிதர்கள் கனவு கண்ட ஒரு பூமி இருக்கிறது அல்லவா, சமதர்ம பூமி, சோசியலிச பூமி. அந்த பூமி படைக்க முடியும். இந்த கொடி வெல்லும் என்பதற்கு எளிய மக்கள் நீங்கள் உயர்த்திருக்கிறது செங்கொடியே சாட்சி. இது தொடரும், இந்த போர் தொடரும். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு தமிழக முதல்வர் நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிய அரசுக்கு மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுத்தார். தொகுதி மறுவரை செய்ய வேண்டாம், 5 மாநில தேர்தல் நடந்து முடியட்டும், இந்த தேர்தல் முடிந்த பிறகு இது பற்றி நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்று ஒரு கட்சியின் தலைவராக அல்ல, தமிழ்நாட்டின் முதல்வராக, ஏன் தென்னிந்தியாவினுடைய குரலாக அவர் வேண்டுகோள் விடுத்தார். கேரள முதல்வர் வேண்டுகோள் விடுத்தார். நமது தென் மாநிலங்களின் அறிஞர்கள், பல்வேறு அரசியல் இயக்கத்தின் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். எல்லாவற்றையும் கடந்து மீறி மிகுந்த ஆணவத்தோடு நாட்டின் பிரதமர், நாங்கள் நினைத்தால் சட்டமாக்கி விடுவோம், எங்களால் முடியும் என்று நாடாளுமன்றத்தை கூட்டினார்கள். வாக்கெடுப்பு நடந்தது. வரலாறு காணாத தோல்வியை பிஜேபி அடைந்தது. நாட்டின் பிரதமர் மண்ணை கவினார். முதல்வர் எழுப்பிய அரசியல் முழக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய நாடாளுமன்றம் சாதாரணமானதல்ல. அதை சர்வாதிகார பாதையில் யாரும் திருப்பி சென்றுவிட முடியாது, திருப்பிவிட முடியாது, சென்றிருப்ப முடியாது. டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் இந்த அரசியல் சாசனத்தின் அடித்தளமாக, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, நாடாளுமன்றத்தின் அடித்தளமாக அரசியல் சாசனத்தை கட்டமைத்திருக்கிறார். எனவே ஒரு மோடி